வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியத்தில் ஒன்றான திணையும் பனங்கல்கண்டையும் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த திணையை இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு சின்ன டம்ளர், இவ்வளோண்டு டம்ளர், ஒரு டம்ளர் அலசி வச்சுருக்கேன். ஊரெல்லாம் வைக்கணும்னு இல்லை, அதுக்கு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி. இந்த மாதிரி டம்ளரில் 3/4 டம்ளர் திணை வச்சுருக்கேன். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த அலசி வச்சுருக்கிற திணையை நம்ம அப்படியே போட்டுடலாம். இது குக்கர்லலாம் போட்டால் கொஞ்சம் மூடியில் அந்த கேப்பில் போய் அடைச்சிக்கிறது. இதை மாதிரி ஈஸியாக 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ இந்த தண்ணி கொதிக்கிறது இப்போ நான் லைட்டாக சூடாக எடுத்து நான் போட்டுட்டேன். கொதிச்சுட்டு கூட போடலாம், என்ன வேகும்போது பக்கத்தில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அலசி வச்சுருக்கிறேன். இது திணை. இந்த திணையை நான் தண்ணி போட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தெல்லாம் வெந்துடும், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். டக்குன்னு யாராவது வந்துட்டால் ஒரு பாயசம் பிரமாதமாக பண்ணணுன்னா இதில் பண்ணிடலாம். சரியா? இப்போ நான் திணை என்ன பண்ணியிருக்கேன், அலசி போட்டிருக்கேன். இப்போ வேகிறதான்னு பார்க்கணும். கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கணும், அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போதைக்கு நான் இந்த அலசி போட்டதை காமிச்சிருக்கேன். இது தண்ணி நல்லா கொதிக்க கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது, நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போகிறோம், வெந்துடும். பொங்கி வரும்போது கரண்டி போட்டோன்னா பொங்காது. இல்லை உங்களுக்கு நெய் கூட ஒரு ட்ராப் விட்டுக்கலாம், பொங்கி வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிறுதானியம்லாம் நம்ம நிறையா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் பசிக்கிறது இல்லை. என்ன மாதிரி ரொம்ப குண்டும் ஆக வேண்டாம் அடிக்கடி அரிசி சாதம் சாப்பிட்றதுனால. அதுக்கு சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக சிறுதானியெல்லாம் சாப்பிடும்போது அது மெதுவாக இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக அந்த நார்பொருள் ஜீரணமாகும். உங்களுக்கு சுகர் அப்படியே டக்குன்னு ஏறிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகி இதாகும். அதனால நம்ம சிறுதானியம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் அதை முதல்ல பழக்கப்படுத்திக்கணும். கொஞ்சமாக சாப்பிட்டு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். ஒரு சாதம் வடித்து அதை ரசம் சாதம் சாப்பிட்றது, சாம்பார் சாதம் சாப்பிட்றது, இல்லை தயிர் சாதம் சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு இதில் வெஜிடபிள் ரைஸ், தக்காளி சாதம் அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் ஸ்வீட்டெல்லாமும் பண்ணலாம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பாயசம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பாயசம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். நான் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஊறிட்டதை உடச்சிட்டேன். ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி கொஞ்சம் ரவையாக வந்தது, அதை குக்கரில் வேக போட்டு டக்குன்னு பாயசம் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக மாப்பிள்ளை சம்பா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த், அத்லெட்ஸ் பாடி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நம்ம சிறுதானியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எப்போ பாரு நம்ம ரைஸே சாப்பிட்றோம், கோதுமை ரைஸு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். ஆனால் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு விலையும் கம்மி, ஹெல்த்துக்கு ஹெல்த்தாச்சு, சீக்கிரமும் வெந்துடும், ரொம்பலாம் வேகிறதுக்கு கஷ்டமாகாது. இந்த குதிரவாளி திணை சாமையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த திணையில் புளியஞ்சாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சேன். அப்படியே மலர்ந்துடுத்து பாருங்கள், பூ மலர்ற மாதிரி. அரிசியை தூண்டு கடுகு மாதிரி, கடுகோட சின்னதாக இருந்தது. இப்போ எப்படி நல்லா வெந்து தெரியுது அவங்களுக்கு. இப்படி அமுத்தினா ஃபுல்லாக மசியிறது பாருங்கள், இதுதான் கணக்கு. இப்படி மசிஞ்சிடுதா அவ்வளோதான், நம்மளோடது ரெடி ஆகிடுது. இப்போது அந்த எந்த டம்ளரில் நம்ம எடுத்தோமோ, திணை எடுத்தோமோ, அதுக்கு 1 டம்ளர் பனங்கல்கண்டு. இந்த பனங்கல்கண்டு சாப்பிட்டு பண்ணி பாயசம் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் போட்டுட்டேன், இது கரையட்டும். இதில் என்ன பண்ணணும், நம்ம இது நல்லா கரைஞ்ச உடனே உங்களுக்கு சப்போஸ் இந்த இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மைல்டான இனிப்பு தான் சாப்பிடுவேன்னா, அதனால நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் 1.5 டம்ளர் போட்டால் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கரைஞ்சிடும், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இது பனங்கல்கண்டு சட்டுன்னு கரைஞ்சிடும் அந்த சூட்டுக்கு. ஏன்னா நம்ம பெருசாக போடலை, பொடி பனங்கல்கண்டு. இது உங்களுக்கு ரொம்ப இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கும் யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள், பனங்கல்கண்டை நம்ம ஜம்முன்னு போட்டோம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஆறி எடுத்து பாருங்கள், கரைஞ்சிடுது நல்லா சூப்பராக. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் ஏலக்காயும் ஒரு சிட்டிகை ஒரு அரிசி அளவுக்கு பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுடைய ஸ்வீட் எது இருந்தாலுமே சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் பச்சை கற்பூரம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு அரிசினா ஒரு அரிசி அளவு, ஒரு சீரகம்னா ஒரு சீரகம் அளவு, ஒரு மிளகுனா ஒரு மிளகு அளவு, அப்படி தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுத்து. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நெய்யில் வறுத்த முந்திரி இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுக்கிறோம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி போட்டுட்டோம். இது போட்டாச்சு, பனங்கல்கண்டு போட்டாச்சு, இதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அணைச்சிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றுவோம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா பால் நிறையா சேர்த்தா புளிச்சிடும். அதனால் ரொம்ப மைல்டாக நம்ம பால் சேர்த்தா போதும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது. அணைச்சாச்சு, பால் ஊற்றியாச்சு. நான் பால் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் உஷ்ணம் ஆகாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பனங்கல்கண்டை யூஸ் பண்ணி பாயசம், சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நிறுத்தாமல் நீங்கள் சிறுதானியத்தில் எனக்கு வெரைட்டி ரைஸ் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறேன் நான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ அதை தான் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதனால் ஒவ்வொருத்தரும் கேட்குறத ஞாபகம் வச்சுருப்பேன். எப்போல்லாம் முடியுதோ அப்போ ஒன்று ஒன்று பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் வீட்டுக்கு எதாவது பண்ணுறதை அப்படியே வீடியோவாக போட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சிறுதானியத்தில் ஒரு பாயசம் பண்ணியிருக்கோம். எதை வச்சு, பனங்கல்கண்டு வச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக வத்தல் தெரியல, குழம்பு வடம் கருவடம் தெரியல அப்படின்னா அதெல்லாம் போடுறேன். கண்டிப்பாக கேளுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். எப்போ போல் உங்களோட பேராதரவுக்கு ஒரு நன்றியை கூறிட்டு ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.